இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதற்காக தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம். நாம் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒளி வரும் பொழுது அந்த பிரகாசம் வருகிறது. யார், எது இந்த ஒளி, எது இந்த ஒளியை குறிக்கிறது? இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இயேசுவே மெய்யான ஒளி. இந்த ஒளி ஒரு இடத்துல பிரகாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதம் உண்டாகிறது என்பதை குறித்து இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஒளி ஒரு இடத்துல பிரகாசிக்கும் பொழுது, நாம் ஒரு தொட்டியிலே சில விதைகளை போட்டு நன்றாக தண்ணீர் தெளித்து அதை ஒரு வீட்டிற்குள்ளேயோ ஒரு இருட்டிலோ மறைத்து கொண்டு வைத்தால் அந்த விதையிலிருந்து எதுவும் முளைத்து எழும்ப முடியாது, அது செடியாக வளர முடியாது. அதுவே அந்த தொட்டியிலே மண்ணை போட்டு அதுல விதைகளை போட்டு தண்ணீர் ஊற்றி ஒளி வருகிற இடத்துல, சூரிய ஒளி வருகிற, சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல நாம் வைப்போமானால் அந்த வெளிச்சத்தை கொண்டு அந்த விதையானது முளைத்து அது வளர்ந்து அது பலன் கொடுக்கிறதாய் மாறும். ஒரு மரம் நட்டு வைத்திருக்கிற இடத்திலே சூரிய வெளிச்சம் கிடைக்க கிடைக்க, அதனுடைய வெப்பம் கிடைக்க கிடைக்க அது மிகுதியும் வளர்ந்து பெருகும், பெருகி கனி கொடுக்கும். அப்போ இந்த ஒளி ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது, அந்த செடிக்கு அந்த தேவையான ஒளி கிடைக்கும் பொழுது அது வளர்கிறது, பலன் கொடுக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான ஒளியாகிய இயேசு நமக்குள்ளே வந்துவிடும் பொழுது, நமக்குள்ளே அவர் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நாம் எல்லாரும் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், நாம் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவரை பின்பற்றுகிறவர்கள். அப்போ நம்ம அவரை பின்பற்றும் பொழுது நாம் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைகிறோம். இந்த ஜீவ ஒளியை நாம் அடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் பெருக்கம். நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஒரு சிறிய அளவில் இருக்கிற விதை போன்ற அளவில் இருக்கிற விசுவாசம், அன்பு, நமக்குள்ள எதெல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறதோ, நமக்குள்ள என்னென்ன சுபாவங்கள் இருக்கிறதோ எல்லாம் இந்த ஒளி வருகிற நேரத்திலே வளர ஆரம்பிக்கிறது. அது வளர்ந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது. வசனம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கர்த்தருடைய கிருபையிலே நாம் பெருக வேண்டும், நாம் எல்லாரும் தேவனை அறிகிற அறிவிலே பெருக வேண்டும், நாம் விசுவாசத்திலே பெருக வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும், நற்கிரியைகளிலே பெருக வேண்டும். இப்படிப்பட்ட பெருக்கம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி நமக்குள்ளே வரும்போது இந்த பெருக்கத்தின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவை பின்பற்றுகிற என் சகோதரி சகோதரி, உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இந்த நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கை இருளா இருக்கிறது, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கிறது, ஒன்றுமில்லாமல் இருக்கிறது என்று சொல்லி உங்கள் வாயினாலினை நீங்க சொல்லாதிருங்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளி அடைந்தவர்கள். அந்த ஒளி வரும் பொழுது அவர்களுக்குள்ள இருந்த ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கிறது, பெருக்கெடுக்க ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அந்த அவருக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, பெருக்கத்தின் வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள அது கிரியை செய்து வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பாருங்களேன், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி பெருகினார்கள். அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தரை பின்பற்றினவர்கள். அவங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். இயேசுவை கர்த்தரை பின்பற்றின எல்லாரும் அவர்களுடைய வாழ்க்கையில மிகுதியும் பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகுதியும் பெருகி பலத்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவர்கள் பெருகுகிறது தான் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். திரளான சம்பத்து அவர்களுக்கு இருந்தது, திரளான மிருக ஜீவன்கள் இருந்தது. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. திரளான ஐஸ்வர்யம் இருந்தது. அப்படியே அவர்கள் பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜன கூட்டம் பெருகியது. ஒருவனை ஆண்டவர் அழைத்தார், அவர் தன்னை பின்பற்றும்படி நடத்தினார். அவர் மூலமாக திரள் கூட்டமான சந்ததி பெருகினது, ஜனங்கள் பெருகினார்கள். அப்போ தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஜீவ ஒளியை அடைகிறார்கள். ஒளியின் வேலையை பெருகச் செய்வதுதான். அப்போ பெருக்கத்தின் வல்லமை இந்த ஒளிக்கு இருக்கிறது. அப்ப இயேசுவாகிய ஒளி யார் யாருடைய உள்ளத்தில் எல்லாம் வந்து விட்டதோ அங்கே பெருக்கத்தின் வல்லமை வேலை செய்கிறது, கிரியை செய்கிறது. முற்பிதாக்கள் பெருகினார்கள். அவர்கள் எவ்வளவு திரளாய் வர்த்திக்கப்படினார். தேவன் ஜனங்களை வர்த்திக்கப்படினார், அவர்களுடைய ஆயுசு நாட்களை வர்த்திக்கப்படினார். எல்லா விதத்திலும் அவர்கள் ஆசீர்வாதத்தினாலே பெருகினார்கள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும்.
இன்னும் நாம் சொல்ல போனால் நம்முடைய தாளந்து, அந்த ஒரு தாளந்து கொடுக்கவன் அவன் புதைச்சு வச்ச மணல புதைச்சு வச்சவனால ஒரு ஆசீர்வாதம் சபிக்கப்பட்டவனாக நரகத்திலே புறம்பான இருளிலே தள்ளப்பட்டவனாக காணப்படுகிறான். ஆனா அந்த 2 தாளந்து வாங்கினவன் அதை 4 பெருகச் செய்கிறான். 5 தாளந்தை வாங்கினவன் அதை 10 பெருகச் செய்கிறான். இந்த பெருகச் செய்கிறவனுக்கு தேவன் மேலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த பெருக்கத்தின் வல்லமை இன்னும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அவன் உண்மையும் உத்தமம் உள்ள வேலைக்காரன் என்று சொல்லி பாராட்டப்படுகிறான். அவன் புகழப்படுகிறான். அவனுக்கு எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று சொல்லி மிகப்பெரிய பரலோக சந்தோஷமும் மிகப்பெரிய தேவனுடைய பாராட்டும் கிடைக்கிறது. ஆகவே எங்கே பெருக்கம் இருக்கிறதோ அங்கே ஆசீர்வாதமும் இருக்கிறது. அங்கே தேவன் நித்திய ஜீவனுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே தன்னுடைய தாளந்தை பெருக செய்தவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே பெருக செய்தல் என்பது தேவனுடைய வல்லமை. இந்த ஜீவ ஒளியை அடைந்தவன் அவன் பெருக முடியும். ஒளியினுடைய கிரியை பெருகிறது. ஒளியின் இடத்துல பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்துல வராதிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜீவ ஒளியாக இயேசுவிடத்துல வராத யாரும் எந்த ஆசீர்வாதத்திலும் பெருக முடியாது. நித்திய ஜீவனுக்குரிய சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த சத்தியத்தை உணராதபடி, இந்த ஒளி நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த பெருக்கத்தின் வல்லமை நாம் அறியாதபடிக்கு நம்மை நாமே குறைத்து கொண்டவர்கள், நம்மை நாமே ஒன்றுமில்லாதவர்களாய் வெறுமையானவர்களாய் புலம்பிக் கொண்டு இருப்போமானால் இன்றைக்கு நாம் நம்முடைய பேச்சையும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய வார்த்தைகளையும் மாற்றும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த ஏசாயா 60வது அதிகாரம் கடைசி வசனம் இப்படியாக முடிகிறது. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சின்னவன் தான், அதாவது குறைவுல இருக்கிறவன் தான். ஆனா 1000 அவன் பெருகுகிறான். முதல் வசனத்துல பிரகாசி, எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த ஜீவ ஒளி, இயேசுவாகிய ஒளி, மெய்யான ஒளி வந்து பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. கடைசி வசனத்துல அத வெளிப்படையாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 பெருகுகிறான், சிறியவன் பலத்த ஜாதி ஆகிறான். கர்த்தராகிய தேவன் இதை நடப்பிக்கிறார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெருக்கத்தின் வல்லமை உங்களுடைய ஆத்துமாவிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆவியிலே இந்த வசனம் இன்னும் சுத்திகரிப்பை உண்டாக்குவதாக, உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா தாழ்வான குறைவான எண்ணங்களும் இயேசுவின் நாமத்திலே மறைந்து போகட்டும். இந்த இயேசுவாகிய ஒளி நமக்குள்ள இருக்கும் பொழுது நாம் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதே கிடையாது. நாம் குஞ்சி போவது கிடையாது. கர்த்தருடைய கை குறுகி போவது இல்லை. கர்த்தர் தன் திரளாய் பெருக செய்கிற தேவன், வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அப்பேற்பட்ட தேவனை கர்த்தராக, கடவுளாக நாம் கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அதுவும் அவரை நாம் இயேசுவை தகப்பனாக, அப்பா பிதாவை என்று அழைக்கிற தகப்பனாகவே கொண்டிருப்பது எத்தனை மேன்மையான ஸ்லாக்கியம். கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை இப்படியாய் கட்டி எழுப்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த நாளை நாம் வெற்றியாய் நடத்தி கொண்டும் இந்த நாளை நாம் வெற்றியாய் கடந்து வரும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுன்னு சொல்றீங்க. ஆண்டவரே, ஒளியாகிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க. எங்களுடைய உள்ளத்துல நீங்க பிரகாசிக்கிறீங்க, எங்களுடைய உள்ளத்தை நீங்க நிரப்பி இருக்கிறீங்க. அப்படின்னா நாங்க எங்களுடைய எல்லா காரியத்திலும், எங்களுடைய தாளந்துகளிலும், எங்களுடைய திறமைகளிலும், எங்களுடைய குணங்களிலும், எங்களுடைய நற்கிரியைகளிலும், எல்லாவற்றிலும் பெருக செய்கிற பெருக்கத்தின் வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது நாங்கள் விசுவாசித்து அறிக்கையிடுகிறோம் அப்பா. இந்த நாளில யார் யார் இந்த சத்தியத்தை, ரகசியத்தை புரிந்து கொண்டார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த பெருக்கத்தின் வல்லமை வெளிப்படுவதாக, கிரியை நடப்பதாக என்று செபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, வேண்டிய நன்மைகள் பெருகட்டும், வேண்டிய கிருபைகள் பெருகட்டும், வேண்டிய செல்வம் பெருகட்டும், வேண்டிய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லா வறுமையும், தரித்திரமான எண்ணங்களும், தரித்திரமான சூழ்நிலைகளும், தரித்திரமான மனநிலைமைகளும் மாறட்டும், மறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே செழிப்பும் சுகமும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.